மழை வெள்ளத்திலேருந்து மழை முதல் நாள் பெஞ்சிச்சு, 2 நாள் வெள்ள தண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இருந்துச்சு. 3 நாள் வீட்டை விட்டு எங்களால் வெளியே போக முடியல. ஒரு டேப்லெட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. பாப்பா காய்ச்சல 3 நாள் அப்படி பேரஸ்டமால் மாத்திரை எல்லாமே போட்டு கொடுத்துட்டே இருந்தாப்புல. 4வது நாள் தண்ணி வடிஞ்ச பிறகு தான் அதுவுமே இடுப்பளவு தண்ணியில் தான் பாப்பா வெளியே கூட்டிட்டு எங்கள் அலையெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு தூத்துடி போகாமான்னு பார்த்தா ரோடு எல்லாமே பிளாக் கம்ப்ளீட்டாக. யாருமே எங்கிட்ட பக்கத்துலேயே வரல. 6 நாள் ஆச்சு. மறுபடி 4வது நாள் தான் இடுப்பளவு தண்ணியில் தான் ஆத்தூர் மடி எங்கேயாவது வெளியே ரோட்டில் போகணும்னு பார்த்தா தூத்துடிக்கு எங்கேயும் போக முடியல. ஆத்தூர் பாலத்தில் கொஞ்சம் தண்ணி வடிஞ்சு, ஆத்தூரில் சங்கராஸ்பத்திரி மட்டும் இருந்துச்சு. அங்கே போய் ஒரு நாள் ஊசி மாத்திரையை போட்டு இப்போ 5வது நாள் வந்து பிள்ளைய வந்து வீட்டில் கொண்டு வச்சிருக்கோம். அது வரைக்கும் 4 நாள் வந்து 6 நாள் ஆச்சு, இன்ன வரைக்கும் எங்களுக்கு யாருமே வரல. 4 நாளாக விடுங்க, பிள்ளைய காய்ச்சலோட டெய்லி ஊசி மாத்திரை போட்டுட்டு வந்து வீட்டில் உள்ள பேரஸ்டமால் சிறப்பை மட்டுமே கொடுத்து வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கோம். எங்களால் நாங்க வந்து முக்காணி ஊர்ல இருக்கிறோம். எங்க ஊருக்கு இன்ன வரைக்கும் குடி தண்ணி நாங்க வரவே இல்லை. சமைக்கிறதுக்கு நாங்க எதை வச்சு யூஸ் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியல. நாங்க ஒரு வாரமா இந்த ஊர்ல யாருமே குளிக்காம உட்கார்ந்துட்டு இருக்கோம். சின்ன குழந்தைங்களை வச்சிருக்கவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. காய்ச்சல் ஒரு டேப்லெட் கிடையாது, அவங்களுக்கு வெளியில போறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடையாது. என்ன பண்றதுன்னே தெரியாத நிலைமையில இருக்காங்க. இடிஞ்ச வீட்டுல உள்ளவங்க அப்படியே இருக்கிறாங்க. உள்ளுக்குள்ள டிவி, ஃப்ரிட்ஜ் எல்லாமே போச்சு. பாவங்க எவ்வளவு வருத்தத்துல இருப்பாங்கன்னு தெரியும். அதுக்கு ஆறுதலுக்கு கூட ஒருத்தருமே வரல. தயவு செய்து அந்த இடிஞ்ச வீட்டுல உள்ளவங்களுக்காவது ஏதாச்சும் நிவாரணம் கொடுத்து அவங்களோட வாழ்க்கை ஆதாரத்தை சரிப்படுத்துங்க. நன்றி. மழை சாதாரணமா பெய்யுற மழை தண்ணியே எங்களுக்கு இவ்வளவு இருக்கும். சாதாரணமா எங்களுக்கு வெள்ளம் வந்து வீட்டுக்கு வர வாய்ப்பே கிடையாது. சாதாரணமா வர்ற மழை தண்ணியே எங்க வீட்டுக்குள்ள வந்துட்டு, அந்த மழை தண்ணி மட்டும் வெளியே போயிருந்தா அந்த வெள்ளம் முத்தத்துல கடந்திருக்கும் சார். வெள்ளத்தினால வந்தது கிடையாது, மழை தண்ணியே வீடு வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் உடைச்சி வந்த வெள்ள தண்ணி தான் வீட்டுக்குள்ள இவ்வளவு ஏறி இருக்கு. வீட்டு முத்தத்துல இந்த தண்ணி இல்லைன்னா அந்த வெள்ள தண்ணி முத்தத்தோட கடந்திருக்கும். இந்த முடுக்கு தான் சார் இந்த கட்டியிருக்காங்களே, இந்த போத இதுதான் சார் வடிகால். அதுல 3 வீடு கெட்டி நேத்தான் பால் காய்ச்சிருக்கு. அடுத்த வீடும் பவுண்டேஷன் போட்டாச்சு. எங்களாலலாம் நாங்க பண்ணது யார்கிட்டையுமே தைரியமா பேச முடியல, பயமா இருக்கு. இதுல வடிகால் கட்டுறீங்களே, வீடு கட்டுறீங்களே, இது வடிகால் பாதலா என்ன செய்ய? யார்கிட்ட சொல்ல முடியுமா சொல்லு? எங்களுக்கு அந்த அளவுக்கு எங்களுக்கு தைரியம் இல்லை. இப்ப முதல்ல பவுண்டேஷன் போட்டிருக்கு, அதை இடிச்சாதான் சார் அந்த தண்ணி போகும். வேற ஒண்ணு மழை தண்ணி, இது வெள்ளம் கிடையாது. மழை தண்ணி இதே எங்களுக்கு சந்தோஷம். இவ்வளவு கண் கிடக்கிறதே சந்தோஷம். அந்த அளவுக்கு கடந்துச்சு. மழை தண்ணியே வீட்டுக்குள்ள கிடக்கு. அதுக்கப்புறம் இந்த வெள்ளம் வீட்டுக்குள்ள வந்துதான் முங்கி இருக்கு. இது வெள்ள தண்ணி கிடையாது. இந்த பாதை தான் வடிகால் பாதை. அதுல 4வது வீடு பவுண்டேஷன் போட்டிருக்கு. ஏமா இது வடிகால், இது வீடு கட்டாதீங்க, பவுண்டேஷன் போடாதீங்க, இந்த தான் தண்ணி போகணும்னு சொல்ல யாருக்கும் தைரியம் கிடையாது. சொல்லவே மாட்டேங்காங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.